ஹலோ எவ்ரிவன், கலையின் பயணம் என்ற யூடியூப் தளத்தில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சிவன் கோயிலில் தான் பார்க்க போகிறோம். சிவன் கோயில்னு சொன்னால் பாருங்கள் சிவலிங்கம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முந்தி ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட சேர்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக போகலாம். என்னன்னு சொல்லி பார்க்க போனால் நம்ம எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிவன் சிலைகள் பார்த்துருப்பீங்க, சிவலிங்கத்தையும் பார்த்துருப்பீங்க. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கோயில் வந்து எங்கன்னு சொன்னால் மயிலாம்பாவளி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அந்த ரோட்டில் நீட்டுக்குமே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் இருக்குது இந்த கோயில் வந்து சிவன் கோயில். பட் பாருங்க, நான் காட்டுறேன் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் சிவன் ராத்திரியில் வந்து பூஜைகள் பண்ணிட்டு போகலாம். பட் சிவன் கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணுறதே நம்ம கொடுத்து வச்சுக்கிற வர மாதிரி தான். வாங்க நான் காட்டுறேன் இந்த வீடியோ எவ்வளோ சிவன் சிலை இருக்குன்றது பார்க்க. எனக்கே பார்த்தோன்னே உடனே வந்தோடனே இந்த வீடியோ எடுத்து போடணும் என்ற மாதிரி, மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்ற மாதிரி. ஏன்னு சொன்னால் இது இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல சிலையில் இப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருந்தால் கமெண்டில் சொல்லிட்டு போங்க, இந்த இடம் எங்கே இருக்குது, வந்திருக்கீங்களான்னு சொல்லி. அதுக்கு முந்தி நம்ம வீடியோ பார்க்கலாம் எவ்வளோ வடிவாக இருக்குன்றது நான் காட்டுறேன். வாங்க பாருங்க, காட்டுறேன். இங்கே எவ்வளவு சிலைகள் இருக்கிறேன் உங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும். பாருங்க இன்னும் அழகா இருக்கேன்னு சொல்லி. அதோட சேர்த்து என்னன்னு சொன்னா இந்த சிவன் கோயிலில் வந்து ஒரு பெரிய சிலை ஒன்று இருக்குது. அதையும் நீங்க உங்களுக்கு காட்டுவோம் இந்த வீடியோ மூலமா. பாருங்க, இங்க பாருங்க எவ்வளவு சிலை இருக்கேன்னு சொல்லி. பாருங்க, உங்களுக்கு சிவன் சிலையும் அப்படியே காட்டுறேன். பாருங்க எந்த இடத்துல அமைஞ்சிருக்கேன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா இவ்வளோ அழகா இருக்கேன்னு சொல்லி சிவன் சிலை. எல்லாருக்குமே இது தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை இந்த இடத்துல. நான் முன்னும் காட்டுறேன் பாருங்க எந்த இடத்துல அமைஞ்சிருக்கேன்னு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சிவன் ராத்திரி அந்த டைமில் வந்து பூஜை பண்ணுறார்கள். பூஜை பண்ணிட்டு எவ்வளோ சிவலிங்கம் இருக்கு நம்ம தனித்தனியாக. ஆனால் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு என்னன்னு சொன்னால், இது பூஜையில் எல்லாமே தமிழில் தான் நடக்கும். இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். என்னன்னு சொன்னால், இது ஒரு ஆதீனம்னு சொல்லி இடம் தான் அது. அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து பூஜைகள் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து எல்லாருக்குமே உரிமை இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ ஆலயம்ன்றது வந்து அந்த ஊருக்கானது அப்படின்னு இல்லை. இது வந்து ஒரு சொல்கிறேன்னா எல்லா மாவட்டம் எல்லாருக்குமே உரிமையான ஒரு இடம் வந்து ஆதீனம்னு சொல்லி. உங்களுக்கு வந்து வர முடியாமல் இருந்தால் சிவன் ராத்திரிக்கு கண்டிப்பாக வாங்க இந்த இடங்களுக்கு. அந்த எண்ணெய் எல்லாம் வச்சு போட்டு போகலாம். வீடியோ முடிச்சு கொள்வோம். இதுக்கு மேலே பேச ஒன்றுமே இல்லை. இனி நான் வீடியோனா உங்களுக்கு இன்னும் எடுத்து போடணும். இந்த வீடியோ நல்லா தெரியணுமென்னா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கேன்னு அப்படி தெரியணும்னு சொன்னால் அந்த வீடியோ நல்லா ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு முந்தி நான் இடங்களை ஃபுல்லாக இன்னொரு எடுத்து காட்டுறேன். சரி, வணக்கம். இன்னொரு விஷயம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கும் இந்த சிவலிங்கம் வேண்டி வைக்கணும்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்களும் வந்து வைக்கலாம். அதுக்குரிய மாதிரி அவங்க உரியாக்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் உங்களோட அப்பாவோ இல்லை யாரோ ஞாபகார்த்தமாவோ இந்த சிவன் சிலையை வைக்கலாம். ஏன்னு சொன்னால் நான் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல இருக்கிற ஐயாட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், இன்னும் இதில் சிவலிங்கங்கள் வைக்காமல் இருக்குது, கூட சிவலிங்கம். அப்படின்னு சொன்னால் நீங்களும் வந்து இந்த இடத்துல இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் ஆசைகள் இருந்தால் இந்த அப்பா ஞாபகம் இப்படி அம்மா இவங்களோட ஞாபகமாக இந்த சிவலிங்கத்தை நீங்கள் வைக்கணும்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே வச்சுட்டு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்குது. பட் இன்னும் பார்க்க போனால் ஒரு 20 சிவலிங்கம் மாதிரி வைக்க வேணும். அப்படி உங்களுக்கும் வைக்க வேண்டிய வசதிகள் இருந்தால் வந்து வைக்கலாம். பாருங்கள், இப்படியான கட்டடம் மாதிரி கட்டி போட்டு அதே மாதிரி சிவலிங்கம் மட்டும் உங்களோட செலவில் நீங்கள் செஞ்சு வச்சா அது உங்களுக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அது என்னன்னு சொன்னால், நம்ம ஒரு அம்மா அப்பா இல்லாதவங்க கொஞ்சம் நம்மளோட ஞாபகத்தமாக நம்மளோட சிவன் இருக்கணும்ன்ற ஒரு பூஜையில் நீங்கள் வந்து அப்படி என்று சொன்னால் நீங்கள் அந்த அம்மாவோட ஞாபகத்தங்கள் அப்பாவோட ஞாபகத்தங்கள் யாரோ உங்களோட ஞாபகத்தங்கள் மூலமாக பூஜை பண்ணணும்னு சொன்னால் ஒரு சிவலிங்கத்தை வச்சு
அது மூலமாக நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அதுக்குரிய இடங்கள் இன்னும் குறைவாக தான் இருக்குது. எல்லாருமே வச்சு போட்டாங்க. பார்த்தா காட்டுன்னு உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் தான் இடம் இருக்குது. அதுக்குள்ளே வைக்கிறேன்னு சொன்னால் உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி நீங்கள் எனக்கு இதில் எஸ்எம்எஸ் போட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் எவ்வளோ அமௌண்ட் இந்த சிவலிங்கத்துக்கு வரும்னு சொல்லி. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உரிய ஆள்கிட்ட காய்ச்சிட்டு அதுக்கு வந்து நீங்கள் இந்த சிவலிங்கை உங்களுக்கு வச்சுக்கொள்ள முடியும். காட்டுறேன் பாருங்கள் வைக்காத இடங்கள் அப்படி இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது அங்காலையெல்லாம் சிவலிங்கங்கள் இருக்குது. அது வேறு லண்டன், சுவிட்சர்லாந்து அப்படி இடங்களில் நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்களும் வந்து வச்சுருக்காங்க. பட் இதில் சிவலிங்கம் இன்னுமே வைக்கலை, ஒரு சில இடங்களில் வைக்கலை. அது உங்களோட அம்மா அப்பா எல்லோரும் ஞாபகத்தமாக நீங்கள் வைக்கணும். இல்லை வச்சு வழிபாடு செஞ்சுட்டே வரணும். நீங்கள் தொடர்ச்சியாக வழிபாடை பண்ணிட்டு வரணும்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வச்சு இந்த இடத்துல நீங்கள் தொடர்ச்சியாக வழிபாடை பண்ணிட்டு வரலாம். ஒரு சிவலிங்கத்தை விடத்தை வச்சு டெய்லி நீங்கள் வழிபாடு பண்ணிகிட்டே வரலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். நம்ம பேரெல்லாம் சொல்லி காட்டணுன்ற அவசியம் இல்லை. இதில் எல்லாருமே எழுதியிருக்காங்க பாருங்கள். ஒரு சிவலிங்கம் வேண்டி கொடுத்தார்கள், அந்த பூஜை பண்ணுறார்கள். டெய்லி வருவாங்க, வந்து சிவன் ராத்திரிக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போவாங்க. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நேம் எல்லாம் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள். கலையின் பயணம் என்ற யூடியூப் தளத்தில் உங்களை சந்திப்பை மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்களோட சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோடு சேர்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சேனல்ற பேர் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. கலையின் பயணம்ன்றது தான் நம்மளோட சேனல். வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் இப்படி தெரியாத இடங்களுக்கு போய் நான் சில கோயில்கள் தெரியாமல் இருக்கிற இடங்கள், டிஃப்ரெண்ட்டான இருக்கிற இடங்கள், ஆலயத்துகளுக்கு போய் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். பட் என்ன ஃபாலோவரில் இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்லிக்கொண்ட விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த வீடியோ நான் புதுசாக உங்களுக்கான கண்டென்ட்கள் நான் தந்து கொண்டே இருப்பேன். அதுக்கு இந்த வீடியோ என்னதுக்கானு சொன்னால், உங்களுக்கு இந்த கோயிலுக்கு வர முடிஞ்சால் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வரலாம் எவ்வளோத்திருக்கேன்னு சொல்லி. இதுக்கு பின்னால் நான் போட்டிருக்கிறேன் எந்த வழியால் வார காமாட்சி அம்மன் இதால் வந்தால் இந்த கோயிலுக்கு வர முடியும்ன்ற இது எல்லாமே இதில் போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவை தொடர்ச்சியாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்களாலே உங்களுக்கு புரியும் எவ்வளோத்தில் அமைஞ்சிருக்கேன்னு சொல்லி. இந்த வியூ பாருங்கள், பின்னால் இருக்குன்னு சொல்லி எவ்வளோ சிவன் சிலை இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்களும் வந்து சிவன் ராத்திரியில் கலந்து கொண்டு நல்ல பூஜைகளை பண்ணி செல்லணும். பண்ணிக்கோ. இந்த ரோட்டு எங்கே இருக்குன்னு சொன்னால் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிற ரோட் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது விளங்கும். ஒரு சில பேர் வந்துருக்க மாட்டீங்க, அதனால் இதை நான் பேசி போடுறது இருக்குது. இதுக்கு முன்னாடி தான் காமாட்சி அம்மன் கோயில் இருக்குது. இதுக்கு பின்னுக்கு ஒரு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், எந்த வழியால் வந்து அதில் போடுறோன்னு சொல்லி. பாருங்கள், நான் வந்துட்டு காமாட்சி அம்மன் கோயில் கட்டிருக்கேன். இதை பார்த்தாலே அங்கேருந்து அவங்ககிட்ட இந்த அதில் இருக்கிறாக்கிட்ட கேட்டாலே உங்களுக்கு தெரியும், சொல்லுவாங்க. சிவன் சிலை பெரிய சிவன் சிலை இடத்துல இருக்குன்னு சொல்லி இந்த ரோட்டில் இருந்து கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க இடத்துல இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு தூரத்தில் இருக்கிறவங்க தெரியாது. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் ரோட்டில் இந்த ரோட்டால் நெட்டுக்குமே வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தெரியும். இதுதான் அந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிற முன்னோக்கி மெயின் ரோட்டு. இது வந்து 2000 Thank you.